வச்சுப்பாங்க. சோ அது வந்து ஒரு டெம்பரரி சொல்யூஷன் தானே தவிர அது பெர்மனன்ட் சொல்யூஷன் ஆகாது. ஏன்னா முடி நிறைய உதிருதுன்னு சொல்லி இந்த மாதிரி மொட்டை போட்டுருவாங்க. எதனால நம்ம நிறைய யோசிச்சு பார்க்கணும். சோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்தோன்னா மேக்ஸிமம் ஷாம்பு போட்டு ரிமூவ் பண்றது, இல்ல ஏதாவது ஆயில்ஸ் யூஸ் பண்றது, இந்த மாதிரி தான் நம்ம பண்ணுவோமே தவிர இந்த ப்ராப்ளத்தோட ரூட் காஸ் கண்டுபிடிச்சு அந்த ஒரு ரூட் காஸை நம்ம சரி பண்ணோம் அப்படின்னா இது முற்றிலுமா திரும்ப வராத அளவுக்கு ஹேர் டேமேஜ் நம்மள கம்ப்ளீட்டா நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும். சரி, ஓகே, நம்ம இதுக்கு என்ன மாதிரியான ஹேர் ஆயில் யூஸ் பண்ணணும், என்ன மாதிரியான இன்டர்னல் மெடிசன்ஸ் எடுக்கணும், என்ன மாதிரியான டயட் ஃபாலோ பண்ணணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி ரூட் காஸ் என்ன அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த செபோரிக் டெர்மடைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கிற பேஷண்ட்டை நம்ம ட்ரீட் பண்ணும்போது நம்ம ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட அப்சர்வ் பண்ண விஷயம் பாத்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் ஃபியர், ஒரு விதமான பயம், ஒரு விதமான பதட்டம். இப்ப காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்தா அந்த ஸ்டடிஸ் சம்பந்தப்பட்ட ஏதோ விதமான அவங்களுக்கு ஒரு பதட்டம் இருக்கு, ஒரு பயம் இருக்கு, ஏதோ ஒரு டென்ஷன் இருக்கு. வேலைக்கு